அவர் திரும்ப வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. திருமாவளவன் அவர்கள் கேம் சேஞ்சர்னா நிஜமாக கேம் சேஞ்சர் ஆகக்கூடியவர் தான். ஆனால் அவர் வந்து அந்த கேம் சேஞ்சிங்கை அவர் விரும்பலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் பண்ணுற அரசியல் எல்லாம் பார்த்தா ஒரு கேம் சேஞ்சருக்கான அரசியல் செய்கிற மாதிரி தெரில. அவர் மட்டையாக மடங்குற அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து நேற்றைய அந்த நிகழ்வில் வந்து டீ ஒன்று வாங்கி கொடுத்து எங்களை வந்து இது பண்ணிடலாம்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றார். அந்த செய்தி யாருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிந்தது தான். அது வந்து அன்னாரி வளையத்துக்கு சொல்லப்படுற செய்தி. எங்களுக்கு வந்து ஒரு 2 சீட்டு 1 சீட்டு கொடுத்து அப்படி அனுப்பிடலாம் நீங்கள் நினைக்காதீங்க, எங்களுக்கு நிறைய சீட்டு வேணும், நாங்கள் ஒரு 50 சீட்டை எதிர்பார்க்குறோம் அப்படின்லாம் வந்து ஒரு பில்டப் அதை தான் சொல்கிறார். அப்புறம் வந்து பிளாஸ்டிக் சேரு இதெல்லாம் வந்து அவர் மெதுவான வைக்கிற விமர்சனங்கள், அதாவது ஒரு சுயமரியாதை இல்லாமல் திமுக கூட்டணிக்கு ஓவராக சொம்பு தூக்கிட்டு இருக்காரு, ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறனால அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்களும் மற்ற பிற அரசியல் பார்வையுள்ளவர்களும் எல்லாருமே வந்து அவர் மேலே வைக்கிற விமர்சனங்கள் இதாக இருக்குது. ஏன்னா இவர் வந்து இவங்களுடைய கூட்டணி ஆட்சி இல்லாத பட்சத்தில் எதிரணியில் இருந்தால் இவர் எப்படி அரசியல் செய்வார், இவர் கூட்டணியில் சேர்ந்தால் எப்படி இருக்காருங்கிறத நம்ம வந்து கடந்த காலங்களெல்லாம் பார்த்துக்கிட்டோம். இப்போ இந்த திமுக அணியில் சேர்ந்த பிறகு எப்படி வந்து அந்த சிறுத்தை வந்து எப்படி வந்து புல் தயிர் சாதம் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த T1 பஞ்சாயத்துக்கு வர்றோம். இப்போ T1 இவர் கேட்காரு, T1 கொடுத்து எங்களை வந்து இது பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அரசியல் செய்யணும்ல. நீங்கள் என்ன அரசியல் செஞ்சுருக்கீங்க? இப்போ வந்து T1 இப்படி அதில் வந்து ஒரு கோபம், ஒரு கெஞ்சல் தாழ்வு எல்லாமே அதில் இருக்குது. அதாவது T1 இப்போ கொந்தளிக்கிற நீங்கள் நியாயப்படி எதுக்கெல்லாம் பேசியிருக்கணும்? அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் உக்கிரமான போராட்டம் செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த போராட்டங்கள்லாம் நீங்கள் எதுவுமே செய்யலை. வேங்கை வயல் பிரச்சனையை மடைமாற்றி விட்டீங்க, அந்த பிரச்சனையை ஒன்றும் இல்லாமல் இது பண்ணிட்டீங்க. அந்த விஷயம் மட்டும் அதிமுக ஆட்சியில் நடந்திருக்கு. நீங்கள் எதிரணியாக இருக்கீங்க, இப்படி வேடிக்கை பார்த்துருப்பீங்களா? எவ்வளோ உக்கிரமாக கொண்டு போயிருப்பீங்க. அப்போ அதை கைவிட்டுட்டீங்க. பிற இடங்களில் அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்பட்ட இடங்கள்லையும் அப்படியே மட்டையை மடங்குறீங்க.